ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சமீமாஸ் கிச்சன். இன்றைக்கி சமீமாஸ் கிச்சனில் கட்லா மீன் எப்படி மசாலா தடவி வறுக்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீன் மசாலா மீன் இங்கே ஃப்ரெஷ்ஷாக ஞாயிற்றுக்கிழமை தான் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை தான் எங்கள் வீட்டில் மீனும் வாங்கி செய்வோம். மித்த நாள்லாம் எல்லாமே ஐஸில் வச்ச மீனாகவே இருக்கும். அதனால் ஞாயிற்றுக்கிழமை தான் இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். மீன் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் மீன் வறுவல் மசாலா ஒரு 5 ஸ்பூன் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்குவோம். இங்கே வேறு மீன், இந்த மத்தி மீனெல்லாம் சாப்பிட மாட்டாங்க யாருமே. ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்துக்குவோம். போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊற்றி நல்லா கலந்துக்குவோம் மீனை. ஆனால் இங்கே வேறு நிறையா மீன் இருக்குது. பாறை மீன், எந்த மீன் வாங்கினாலும் இந்த கட்லா மீன் மட்டும்தான் இங்கே எல்லோரும் சாப்பிடுவாங்க. அதனால் அதிகமாக நாங்கள் கட்லா மீன் தான் வாங்கி செஞ்சுக்குவோம், வறுத்துக்குவோம். இல்லை மீன் குழம்பு இன்னொரு நாளைக்கு நான் மீன் குழம்பு போடுறேன், ஃபுல்லாக வீடியோவாக எடுத்து. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்குவோம். கலந்ததுக்கப்புறம் மீனில் மசாலா ஃபுல்லாக எல்லாம் தடவிக்குவோம். தடவினதுக்கப்புறம் தடவி எல்லாம் எடுத்து வச்சுக்குவோம். ஃபுல்லாக எடுத்து வச்சதுக்கப்புறம் கேஸை ஆன் பண்ணிக்குவோம். கேஸை ஆன் பண்ணி ஆயில் ஊற்றி, ஆயில் சூடானதுக்கப்புறம் மீனை போட்டுக்குவோம். ஃப்ரை பேனில் போட்டுக்குவோம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மீனை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.